காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மேமே குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மாயூரமுமே. கந்த பெருமானின் பெருமையை விளக்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்த புராணத்தின் 2ஆம் அத்தியாயத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். முதல் அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம். அசுரேந்திரன், மங்களகேசினி இவர்களுடைய பெண் சுரசை. இவளை தனக்கு சீடராக கேட்கின்றார் அசுரகுரு சுக்கராச்சாரியார். ஏன்னா அசுர குலத்தை தழைக்க செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதன்படி சுரசையை பெயர் மாற்றி மாயா என்ற திருநாமம் இடுகின்றார். அவளுக்கு மாய மந்திர வித்தைகளை பயிற்றுவிக்கின்றார். அதை கொண்டு அசுர குலத்தை தழைக்க செய்ய வேண்டும் என்பது அசுரகுரு சுக்கராச்சாரியாரினுடைய திட்டம். இதற்காக தேர்ந்தெடுத்தது ஒரு தவசீலரை. அவருடைய பெயர் காஷ்யபர். அவருடைய பர்ணசாலைக்கு அருகே ஒரு மாயாலோகத்தை சிருஷ்டி செய்கின்றாள் மாயா. வசந்த காலத்தின் தோற்றம், மனதை தொடுகின்ற இயற்கை காட்சிகள். இதனால் கவரப்பட்ட காஷ்யபர் என்ன பண்றாரு, அங்கே இளம் பெண்ணாக உருமாறி நடமாடி கொண்டிருக்கின்ற மாயையின் மீது தன்னுடைய மனதை பறிகொடுத்து விடுகின்றார். அவள் இல்லாமல் தன்னுடைய வாழ்வே கிடையாது என்ற நிலைக்கு வந்து விட்டார். ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு மாயை என்ன பண்றார், அங்கிருந்து மறைந்து விட்டாள். அப்பொழுது இவர் கதறுகின்றாராம். காஷ்யபர் தன்னுடைய தவ சக்தியையும் மறந்துவிட்டு, தென்னே நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்வே இருக்காதே அப்படின்னு கதறும் பொழுது அப்பொழுது தோன்றுகின்றாளாம் மாயா. அவ ஒரு டிமாண்ட் வைக்கிறா. என்னன்னா, தாங்களோ தவசீலர், பார்ப்பதற்கு வயதானவர் போல தோற்றம் கொடுக்கின்றீர். நான் எப்படி உருமாறுகின்றேனோ அப்படியே தாங்களும் தங்களுடைய உருவை எடுத்துக்கொண்டால் நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழலாம் அப்படின்ற ஒரு உபாயத்தை சொல்கின்றார். இதை ஒப்புக்கொள்கிறார் காஷ்யபர். என்ன பண்றாங்கன்னா, முதல் ஜாமத்திலே சிங்கமாக அவர்கள் உருமாறுகிறார்கள், காஷ்யபரும் மாயையும். அப்பொழுது பிறந்த பிள்ளை பத்மாசுரன். பத்மம் போன்ற முகம், தாமரை போன்ற முகம் அவனுக்கு. அவனோடு சேர்ந்து 30,000 அசுரர்களும் பிறக்கிறார்களாம். இவர்கள் அத்தனை பேரும் பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கவில்லை, அசுரர்களாக பிறக்கின்றார்கள். ஏன்னா காஷ்யபருடைய தவ வலிமையும் மாயாவினுடைய மாய சக்தியினாலும் இவர்கள் படைக்கப்பட்டவர்கள். 2ஆம் சாமத்திலே இவர்கள் சிங்கமுகமாக உருக்கொண்டு இவர்கள் கூடுகிறார்கள். அப்பொழுது பிறந்த பிள்ளை சிங்கமுகாசுரன். அவனோடு சேர்ந்து 40,000 அசுரர்களும் பிறக்கிறார்கள். அடுத்தது 3ஆம் ஜாமத்திலே இவர்கள் யானையாக உருக்கொண்டு இவர்கள் வாழ்கிறார்கள். அப்பொழுது பிறந்த பிள்ளை தாரகாசுரன். இவனோடு சேர்ந்து 40,000 அசுரர்களும் பிறக்கிறார்களாம். 4ஆம் ஜாமத்திலே ஆட்டை போன்ற வடிவம், முகத்தோற்றம். அப்படி இவர்கள் வாழும் பொழுது பிறந்த பெண் தான் அஜமுகி, ஆட்டின் தலையை கொண்ட அரக்கி. இவளோடு சேர்ந்து 30,000 அசுரர்களும் பிறக்கிறார்களாம். அது மட்டும் கிடையாது, மறுநாள் பகலிலும் இவருடைய மோகம் தீரவில்லை. காஷ்யபர் மாயையோடு சேர்ந்து கொண்டு பல ரூபங்களை எடுத்து காட்டுப்பன்றி, இப்படி பல கொடிய விலங்குகளின் உருவங்களை கொண்டு பல அசுரர்களை படைக்கின்றார்கள். மொத்தம் 2 லட்சம் அசுரர்கள் உற்பத்தி ஆகிவிட்டார்கள். ஏன்னா இது கந்த புராணத்தின் உற்பத்தி காண்டம். அசுரர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்பதை பற்றிய நிகழ்வை, இந்த நிகழ்வை சொல்லக்கூடிய அற்புதமான பதிவு இது. அப்பொழுது இந்த 2 லட்சம் அசுரர்களும் பிறந்தவுடன் காஷ்யபருக்கு ஞானம் வந்தது. என்னன்னா, இந்த அசுரகுல சக்தியோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய தவப்பயனை நாம் வீணாக்கி விட்டோம் அல்லவா, இப்பொழுது 2 லட்சம் அசுரர்கள் பிறக்க நாம் காரணமாகி விட்டோம் அல்லவா என்ற குற்ற உணர்வு அவருடைய மனதை துளைக்கின்றதாம். இவர் ரொம்பவும் வருத்தப்படுறார். அப்பொழுது தன்னுடைய 2 லட்சம் புத்திரர்களையும் கூப்பிட்டு சொல்கின்றாராம், உலக மாயில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிவபெருமான் ஒருவரே நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவர். அவரை சரணடைந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு நல்ல வழி, நல்ல உபதேசம் சொல்கின்றார். ஆனால்
இவர் கிளம்பி சென்றவுடன் மாயை என்ன பண்றா, தன்னுடைய புத்திரர்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றாளாம். நாம் அசுர வலிமை பெற வேண்டும், அதற்காக நாம் தவம் செய்ய வேண்டும், தேவர்களை அடக்கியாள வேண்டும், அதற்காக மிகப்பெரிய தவத்தை இயற்றி நாம் சிவபெருமானிடம் வரம் வாங்க வேண்டும். இதை நாம் செய்தால் நாம் மிகப்பெரிய அருமையான அசுர சக்தியை நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்றாளாம். காஷ்யபருக்கு மனசு வருத்தமாயிடுச்சு. இப்படிப்பட்ட தவறு நிகழ நாம் காரணமாகி விட்டோமே என்ற எண்ணத்தினால அவர் என்ன பண்றாராம், ரொம்பவும் மனது சோர்ந்து அமர்ந்து விடுகிறாராம். அப்பொழுது காஷ்யபருடைய தகப்பனார் பிரம்மா அங்கே தோன்றி சொல்றாராம், நீ வருத்தப்படாதே மகனே, மறுபடியும் நீ தவம் செய்ய புறப்படு. ஏன்னா மாயையின் பிடியில் சிக்காத உயிர்களே கிடையாது இந்த உலகத்துல, நீ வருத்தப்படாத. ஏன்னா அசுர மாயைக்கு நீ அகப்பட்டு விட்டாயே என்ற எண்ணம் கொண்டிருந்தால் மேற்கொண்டு நம்மால் கடமையை செய்ய முடியாது. நீ இதனால் வருத்தப்பட்டு ஒரு பயனும் கிடையாது. ஒரு தவறு செய்து விட்டால் அதிலிருந்து மீள வேண்டுமே ஒழிய அதையே நினைத்து கொண்டு வருந்தக்கூடாது. அதனால் நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் தவம் செய்ய கிளம்பிப்போம் அப்படின்ற ஒரு நல்ல உபதேசத்தை கொடுக்கின்றார். இதனை செயல்படுத்துகின்றார் காஷ்யபர். ஆனா மாயை என்ன பண்றா, வழிகாட்டுகின்றாள். அசுர சக்தி எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பது பற்றி அவ ஒரு உபாயம் சொல்கின்றாள். என்னன்னா, நீங்க வடக்கே புறப்பட்டு போங்கள், அங்கே வடதீபம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே நீங்கள் மிகப்பெரிய யாகம் செய்ய வேண்டும். இந்த கட்டளை இட்டு விட்டு ஒரு வார்த்தையும் சொல்கின்றாளாம், அங்கே யாகத்திற்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த 2,00,000 அசுர கூட்டங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு புறப்படுகிறார்களாம், உலகமே நடுங்கும்படியாக. இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே அசுரகுரு சுக்கராச்சாரியார் பார்த்து விடுகின்றார் இந்த அசுர கூட்டங்களை. அவருக்கே கொஞ்சம் பயம் ஏற்பட்டு விடுகின்றதாம். ஏன்னா இப்படிப்பட்ட அசுரர்களை அவர் இதற்கு முன்பு பார்த்ததே கிடையாது. சிங்க முகம், யானை முகம் கொண்ட அசுரர்கள் மற்றும் பத்மாசுரன் இவர்களெல்லாம் பார்த்து கேட்கின்றாராம், அடே நீங்கள் எல்லாம் யாரடா, நீங்கள் அசுர கூட்டங்கள் தானே அப்படின்னு. அப்பொழுது பத்மாசுரன் சொல்கின்றானான், என்னுடைய தாய் மாயை, என்னுடைய தகப்பனார் பெயர் காஷ்யபர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு உறுதி வந்து விட்டது அசுரகுருக்கு. ஏன்னா நாம தான் இப்படி சொல்லி அனுப்பணும் அசுர கூட்டத்தை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி. அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய தாய் என்ன சொன்னாள் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்களாம், எங்களை தவம் செய்ய சொல்லி இருக்கின்றாள் என்னுடைய அன்னை அப்படின்னு. இவரும் ஆசீர்வாதம் செய்து அனுப்புகின்றார். ஏன்னா இவருக்கே பயம் வந்துடுச்சு. 2,00,000 அசுரர்களை இதற்கு முன்பு இவர் இப்படி பார்த்ததே கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இடத்தை தீர்மானித்து விட்டார்கள், எங்கே யாகம் செய்ய வேண்டும் என்பது பற்றி. 10,000 யோஜனை தூரம் உள்ள இடம் அந்த வடக்கு தீபம் என்ற இடம். ஒரு யோஜனை என்றால் எவ்வளவு தூரம் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒரு யோஜனை என்பது 8 மைல் தூரம். அப்பொழுது எவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட இடத்திற்கு அவர்கள் யாகம் செய்வார்கள். யாக குண்டத்தை அமைத்து விட்டார்கள். அது மிகப்பெரியதாக இருந்தது. இப்பொழுது என்ன பண்றாங்க, பத்மாசுரன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் இத்தனை பேரும் என்ன பண்றாங்க, யாக குண்டங்களை அமைத்து விட்டார்கள். அதற்குரிய பொருட்கள் வந்து சேர்ந்து விட்டன தம்முடைய அன்னை மாயாவால. இப்படி இவர்கள் யாகம் செய்கின்றார்களாம். யாரை குறித்து என்றால் சிவபெருமானை குறித்து. இப்படி இவர்கள் யாகம் செய்து எத்தனை நாள் என்றால், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருடம் 2 வருடமும் கிடையாது, 10,000 ஆண்டுகள் யாகம் செய்தார்களாம். ஆனால் சிவபெருமான் வர காணோம். அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் வந்து தரிசனம் கொடுக்கவில்லை. சோர்ந்து போய்விட்டார்கள் அசுர கூட்டங்கள். எப்படி வரவழைப்பது சிவபெருமானை? யாகம் என்னவோ தொடங்கி ஆகிவிட்டது. மிகப்பெரிய யாக குண்டம், அதிலே நாம யாகம் செய்கின்றோம், யாகத்தை வளர்த்து. ஆனால் சிவபெருமான் வருவதாக காணோம். என்ன செய்வது என்பது புரியவில்லை அத்தனை பேருக்கும். அப்பொழுது பத்மாசுரன் ஒரு யோசனை சொல்கின்றான். என்னன்னா, நான் என்னுடைய உடம்புல இருந்து என்னுடைய உடம்ப நான் வாளால வெட்டி அந்த ரத்தத்தை இந்த யாகத்தீயிலே விடுகின்றேன், அப்பொழுதாவது சிவபெருமான் தோன்றுவாரா என்று பார்க்கலாம் அப்படின்னு செய்யறானாம். அதை செய்தும் காட்டிவிட்டான். ஆனால் சிவபெருமான் வருவதாக காணும், தரிசனம் கொடுப்பதாக இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்றான் பாருங்க சிங்கமுகாசுரன். அவன் தன்னுடைய தலையை வெட்டி யாகத்தீயிலே போடுகிறானாம்.
ஒரு தலையை வெட்டி போட்ட உடனே அவனுக்கு பல தலைகள் முளைத்து விட்டனவாம். எப்படிப்பட்ட அசுர கூட்டமாக இருப்பார்கள் பாருங்கள். ஆனால் அப்பொழுது கூட வரவில்லை. 10,000 வருடங்கள் தான் கடந்து விட்டது. ஆனால் ஒரு லாபமும் இல்லை. பார்க்கிறான் பத்மாசுரன். அவன்தானே இப்பொழுது முதல் மகன். அவன்தானே ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும். அவன் என்ன பண்றான் பாருங்க. என்ன செய்தும் இறைவன் வரவில்லை என்று சொன்னால் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நானே விழுந்து விடுகின்றேன் இந்த யாக குண்டத்திலே அப்படின்னு என்ன பண்றான்? அவனே யாகத்திலே விழுந்து உயிரை இழந்து விட்டானாம். இப்பொழுது அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாகி விட்டது. ஏன்னா யாகம் செய்ய சொல்லிதான் உத்தரவு தன்னுடைய தாயான மாயை கிட்ட இருந்தான். ஆனா இப்படி உயிரையே மாய்த்து கொண்டு விட்டான் அல்லவா? எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா போயிடுச்சான். அப்பொழுது பார்த்து ஒரு வயதானவர் அந்த இடத்துக்கு வருகின்றார். அவர் சாட்சாத் பரமேஸ்வரன். அவர் வந்து கேட்கிறாராம், அப்பா நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு. அப்பொழுது சொல்றாங்களாம், சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் தங்களை பார்த்தால் சிவபெருமான் போல தோற்றம் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மிகப்பெரிய யாகத்தை செய்தோமானால் சிவபெருமான் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் நாங்கள் தவம் செய்தோமானால் எங்களுக்கு அவர் காட்சி கூட கொடுக்கவில்லையே அப்படின்னு. அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு? வயதானவர் போல தோற்றம் அளித்தார் அல்லவா? தன்னுடைய சடையிலிருந்து கங்கையை கொஞ்சம் கீழே இறக்கி விடுகின்றாராம். இப்பொழுது இந்த கங்காதேவியானவள் இந்த யாக குண்டத்தை சூழ்ந்து விட்டாள். அப்பொழுது இந்த யாக தீயெல்லாம் அணைந்து விட்டதாம். இப்பொழுது பத்மாசுரன் மறுபடியும் உயிர் பெற்று வருகின்றான். இப்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். என்ன வரம் வேண்டும்? எதை குறித்து இவ்வளவு கொடூரமான தவம் செய்தாய் அப்படின்னு கேட்கின்றாராம். அப்பொழுது இவர்கள் சொல்றாங்களாம், எங்களுக்கு சாகா வரம் வேண்டும், நாங்கள் அத்தனை உலகங்களையும் ஆள வேண்டும், எங்களுக்கு மரணம் என்பதை நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சிரிக்கின்றாராம். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தவம் செய்யுங்கள், நான் உங்களுக்கு வரம் கொடுக்கின்றேன், ஆனால் சாகா வரம் என்பது என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப இவங்க கேட்கிறாங்களாம், சரி உம்முடைய சக்தியால் அன்றி எங்களுக்கு மரணம் நிகழக்கூடாது என்று. இது ஒன்று மட்டும் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். ஏன்னா இப்படி கேட்டா அவர் ஒத்துக்குவாரு. சரி, உங்களுக்கு நான் வரம் கொடுத்து விட்டேன், உங்களை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு. என்னுடைய சக்தியை தவிர, என் சக்தியால் பிறக்கும் 5 நாள் தவிர உங்களுக்கு மரணம் நிகழாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டவுடன் இவர்களுடைய தவம் பூர்த்தியாகிவிட்டது. இப்ப நாம பார்த்தோம் கந்த புராணத்துல மிகப்பெரிய யாக குண்டத்தை அவர்கள் நிர்மாணித்து அதில் இவர்கள் 10,000 வருடங்கள் தவம் செய்து பரமேஸ்வரனை கண்ணார கண்டு இவர்கள் வரம் வாங்கி விட்டார்கள். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா தேவர்களை வெல்ல வேண்டும் என்பதுதானே இவர்களுடைய திட்டம். அதற்காக போட்டு கொடுத்த பாதை தானே அசுரகுரு சுக்கராச்சாரியாருடையது. அந்த பாதையில் தானே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை அசுரர்களும் அசுர கூட்டங்களும் அவர்களுக்கு சொல்லனாத மகிழ்ச்சி. ஏன்னா சிவபெருமான் காட்சி கொடுப்பாரா என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்காக எத்தனை வருடங்கள் அவர்கள் தவம் செய்தார்களோ அந்த தவம் பலித்து விட்டது. சிவபெருமான் காட்சி கொடுத்து என்னுடைய சக்தியால் அன்றி உங்களுக்கு மரணம் நிகழாது என்ற அற்புதமான வரத்தை கொடுத்து விட்டார். இது ஒன்று போதாத அசுர கூட்டங்களுக்கு நம்மை வெல்ல யாராலும் முடியாது என்ற ஆணவம் அவர்களுடைய தலையிலே ஏறிவிட்டது மறுபடியும். ஏன்னா அவர்கள் மாயையின் சக்தியால் அவதரித்தவர்கள் அல்லவா? யாரும் குழந்தையாக பிறக்கவில்லை. 2 லட்சம் அசுரர்களும் அத்தனை பேரும் அசுரர்களாகவே பிறந்தவர்கள். இவர்களுக்கு இப்பொழுது திருப்தியாக போய்விட்டது. தட்சனின் யாகத்தால் பிறந்த சோதனை இன்னும் முடிவடையவில்லை போலவில் தேவர்களுக்கு. அங்கே பிறந்த சோதனை தேவர்களை இன்னும் வாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்தார்கள், தங்களுடைய தவ வலிமை இழந்தார்கள், சக்தியை இழந்தார்கள். இப்பொழுது மேலும் இவர்கள் என்ன பண்ண போறாங்க? பத்மாசுரனுடைய பிடியில சிக்கிக்கொண்டு வருத்தப்பட போகின்றார்கள். எப்படி பத்மாசுரன் இந்த தேவலோகத்தை சிறைப்பிடித்தான், தேவர்களையும் தேவ கூட்டங்களையும் எப்படி அடிமைப்படுத்தினான் என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் நாம கந்தனை சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். ஏன்னா கந்த பெருமான் ஒருவர் வந்துதான் இத்தனை அசுர கூட்டங்களையும் அழிக்க முடியும். ஆனால் கந்தன் எப்படி பிறக்க முடியும்?
தாட்சாயினி தீயிலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டாள். சிவபெருமான் யோகம் செய்ய கிளம்பி விட்டார். பார்வதி இல்லாமல் எப்படி முருகப்பெருமான் பிறக்க முடியும்? அதை நாம அடுத்த பின்வரும் அத்தியாயத்துல பார்க்கலாம் கந்த புராணத்திலே. இப்பொழுது நாம் முருகப்பெருமானை சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். அதுவரையிலே கந்த புராணத்தை படித்தாலோ கேட்டாலோ வாசித்தாலோ நமக்கு நம்முடைய நியாயமான நிச்சயமான கோரிக்கைகள் நிறைவேறும் கந்தனின் அருளால். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.